சவுத் இந்தியன் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. இந்தியன் 3 திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாலே மக்கள் மத்தியிலும் வந்து இருந்தது. இந்தியன் 3 திரைப்படம் கண்டிப்பாக திரையரங்குகளில் வந்து ரிலீஸ் ஆகாது. அந்த திரைப்படத்தை வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தோட சில காட்சிகள் ரீஷூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவி கொண்டு இருந்தது. ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் 2 இவ்வளவு நெகட்டிவான விமர்சனம் வந்ததுக்கான காரணம் வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக புரியல. இந்தியன் 3 வந்து ஒரு பெரிய கம்பேக்கான ஃபிலிமாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்தியன் 2 திரைப்படத்தில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நாங்கள் பண்ணமோ அது எல்லாமே திருத்தி இந்தியன் 3 வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீஷூட்டுக்கான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்தியன் 3 திரைப்படம் வந்து ஓடிடி தளத்தில் டைரெக்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்தியன் 3 வந்து கண்டிப்பாக டைரெக்டாக தேட்டர் ரிலீஸாக தான் வந்து இருக்கும். ஒரு பெரிய கம்பேக்கான ஃபிலிமாக தான் வந்து இந்தியன் 3 வந்து இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 2025 ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இந்தியன் 3 வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்தியன் 3 மீது ரசிகர்கள் மத்தியில் இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. இதை பற்றி உங்களோட